வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 6 இடங்களில் குண்டு வெடித்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 129ஆக உயர்வு. காயமடைந்த 300க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை. இலங்கையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்புக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கருத்து. மதுரையில் வாக்குச்சாவடி ஆவணங்கள் வைக்கப்பட்ட அறையை சீல் வைக்காதது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் நேரில் வலியுறுத்தல். திருச்சி அருகே முத்தையம்பாளையம் கருப்பசாமி கோவில் விழா கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலி. பிடிக்காசு வாங்குவதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். தமிழகத்தில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கு மே 2 முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி ஜூலை 30 வரை கலந்தாய்வு என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. இலங்கையில் 6 இடங்கள் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்தில் ஈஸ்டர் திருநாளை ஒட்டி ஏராளமானோர் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு திடீரென குண்டு வெடித்தது. கொழும்புவில் உள்ள சாங்க்ரிலா, கிங்ஸ்புரி, சின்னமன் கிராண்ட் ஆகிய ஆடம்பர விடுதிகளிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. கொழும்பில் நிகழ்ந்த இந்த 4 குண்டுவெடிப்புகளையும் சேர்ந்து 42 பேர் பலியாகினர். இதேபோல் நீர்கொழும்பில் கட்டுவாப்பிட்டியா என்னும் இடத்தில் உள்ள செபஸ்தியார் தேவாலயத்திலும் குண்டு வெடித்ததில் 62 பேர் பலியாகினர். இலங்கையின் கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பு உள்ள தேவாலயத்திலும் குண்டு வெடித்ததில் 25 பேர் உயிரிழந்தனர். 6 இடங்களிலும் நிகழ்ந்த குண்டு வெடிப்புகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 129ஆக உயர்ந்துள்ளது. காயமடைந்த 300க்கும் மேற்பட்டோர் கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு நகரங்களில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈஸ்டர் திருநாளில் தேவாலயங்களில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு இலங்கை கிறிஸ்தவர்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை குண்டுவெடிப்பு பற்றி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ள சுஷ்மா சுவராஜ், கொழும்பில் உள்ள இந்திய தூதருடன் பேசி அங்குள்ள நிலவரத்தை தான் அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். 3 தேவாலயங்களிலும் 3 ஆடம்பர விடுதிகளிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடந்த குண்டு வெடிப்புக்கு கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்குணம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குண்டு வெடிப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது வருத்தமான காரியம். யார் அந்த காரியத்தை செய்தார்களோ தெரியவில்லை. இலங்கை எப்பொழுதுமே பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தீவுதான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் அந்த காரியத்துக்கு கண்டனம் செய்கின்றோம். யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களோ அல்லாதவர்களோ இவ்விதமாய் ஒருவரை ஒருவர் வெட்டி மாய்த்துக் கொள்கின்ற, கொலை செய்கின்ற நிலை எங்கிலும் எந்த நாட்டிலும் அது இருக்கக்கூடாது. மாற வேண்டும். அது மாறும் என்று நம்புவோம், விசுவாசிப்போம். இலங்கை குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது துரதிருஷ்டவசமானது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொன் அமராவதி பொன் பரப்பி சம்பவம் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஜாதி கலவரங்களை தூண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் விமர்சிக்கும் பொழுது தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் நம்மை கவலை அடைய செய்கிறது. சாதி கலவரங்களை தூண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். அனைத்து மதமும் மதிக்கப்பட வேண்டும். அது இலங்கையில் உள்ள பிரச்சனை. இலங்கை இன்னும் அமைதிக்கு திரும்ப வேண்டும். அது நீங்கள் அந்த நாட்டில் உள்ள அந்த அரசியல் சூழ்நிலையை கேட்டு தெரிந்து கொண்டால் நல்லது. எந்த நாடாக இருந்தாலும் கலவரத்தை அனுமதிக்க முடியாது என்பது எனது கருத்து. மதுரை மருத்துவக் கல்லூரியில் வாக்குப்பட்டி வைத்துள்ள அறைக்குள் புகுந்த பெண் அதிகாரி குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்.
தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. மதுரை மக்களவைத் தொகுதிக்காக வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் சீலிடப்பட்டு மதுரை மருத்துவக் கல்லூரியில் உள்ள 6 அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையும் சீலிடப்பட்டு துப்பாக்கி ஏந்த துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று சம்பூர்ணம் என்ற பெண் தாசில்தார் வாக்குப்பெட்டிகள் உள்ள ஒரு அறைக்குள் நுழைந்து 2 மணி நேரம் இருந்துள்ளார். அப்போது வாக்குப்பதிவு குறித்த ஆவணங்களை அந்த அதிகாரி நகல் எடுத்ததாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த திமுக கூட்டணி சேர்ந்த மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் மற்றும் அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை ஆகியோர் மருத்துவக் கல்லூரியில் வாக்குப்பெட்டி அறைக்கு முன் முற்றுகையிட்டனர். மாவட்ட ஆட்சியருடைய எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அனுமதியும் இல்லாமல் அவங்களா உள்ளே வந்து 3ஆம் மாடியில் இருக்கிற ஒரு அறைக்கு ஸ்டாக் ரூமுக்கு போய் ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸோடைய டைரி எல்லாம் எடுத்து வெளியில் இருக்கிற ஒரு கடையில் ஜெராக்ஸ் எடுத்துருக்காங்க. அது ஒரு 2 மணி நேரம் அவங்க உள்ளே இருந்துக்குவாங்க. அதுக்கு பிறகு தான் காவல் அதிகாரி அவங்கள பார்த்து அவங்களை பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. எப்படி ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிற இடத்துல ஆட்சியரோட அதிகாரப்பூர்வமான அனுமதி இல்லாமல் ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது இப்போ தெரியணும். சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். அவங்க எப்போ வந்தாங்க, எப்போ பார்த்தா தெரிஞ்சு எனக்கு கிடச்சிக்கிட்டாலும் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க உள்ளே இருக்காங்க. ஏன் டாக்குமெண்ட் எடுத்து வெளியில் போய் ஏன் ஜெராக்ஸ் பண்ணணும்? இதெல்லாம் ஒரு தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் ஆளும் கட்சியின் கைப்பாவையாக மாறினால் ஜனநாயகம் சீர்குலைந்துவிடும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் பெண் தாசில்தார் ஒருவர் நுழைந்து முறைகேட்டில் ஈடுபட்டது அதிர்ச்சி அளிப்பதாக ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியினரின் அடாவடிகளுக்கு துணை நின்ற அதிகாரிகள் தற்போது வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள் நுழைந்து அராஜகம் செய்வது ஜனநாயகத்திற்கு சவால் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துணை ராணுவத்தின் பாதுகாப்பில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அதிகாரியால் பாதுகாக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை மையங்களை கைப்பற்ற நினைக்கும் அதிமுக ஆட்சியிடமிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாத்திட வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்துக்குள் அதிகாரி நுழைந்தது பற்றி உரிய விசாரணை நடத்த வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்குள் வட்டாட்சியர் சம்பூரன் நுழைந்தது பற்றியும் ஆவணங்கள் வைக்கப்பட்ட அறை முத்திரையிடப்படாமல் இருந்தது பற்றியும் உரிய விசாரணை நடத்த கோரி திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கூட்டாக இணைந்து மனு அளித்துள்ளன. சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் அளித்த மனுவில் தவறு செய்த அதிகாரிகள் மீதும் அதற்கு காரணமானோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு முழுமையான துணை ராணுவப்படை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் சீல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வட்டாட்சியர் சம்பூர்ணம் என்கிற ஒரு வட்டாட்சியர் மதுரை மேற்கு தொகுதியினுடைய ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ளே சென்றிருக்கிறார். 6:30 மணி வரையில் 3 மணி நேரம் அந்த அறையிலே இருந்து பல ஆவணங்களை எடுத்து வந்து வெளியிலே இருக்கிற ஒரு தனியார் கடையிலே ஜெராக்ஸ் நகல் எடுத்துக்கொண்டு மீதி ஒரிஜினலை கொண்டு போய் அந்த அறையிலே வச்சிருக்கிறாரு. அதை வச்சுட்டு வருகிற போது காவல்துறை தான் அவர்களை கைது செய்து அவர்களை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். நாங்கள் குற்றம் சாட்டுவதே அந்த ஆர்வம் இதுதான். ஆக அவரே வைத்து விசாரணை செய்வது என்பது சரியாக இருக்காது. குற்றவாளியே விசாரணை நடத்துவது முறையாகவும் இருக்காது என்பது சட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆகவே முறையான விசாரணை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் அனைவரும் கூடி எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் கூடி இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். காரணம் என்னென்றால் ஜனநாயக படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆக சட்ட ரீதியாகவும் கட்சி அமைப்பின் சார்பாகவும் கூடி முடிவெடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற அனைத்து முயற்சியிலும் இந்த கூட்டணி ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது. இந்நிலையில் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு சென்னை ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமையகத்தில் விருப்ப மனு வழங்கல் தொடங்கியுள்ளது. விருப்ப மனுக்களை பெற்று நிரப்பி இன்றே வழங்க வேண்டும் என்பதால் அங்கு தொண்டர்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது.
அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் ஓரிரு நாட்கள் வெளியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது. நாடு முழுவதும் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலை சந்திக்க உள்ள 14 மாநிலங்களின் 115 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வடைந்தது. 17வது மக்களவைக்கான 7 கட்ட தேர்தலில் 2 கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்ற நிலையில் ஏப்ரல் 23ஆம் தேதி 14 மாநிலங்களில் உள்ள 115 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அசாமில் 4 தொகுதிகளிலும், பீகாரில் 5 தொகுதிகளிலும், சத்தீஸ்கரில் 7 தொகுதிகளிலும், கோவாவில் 2 தொகுதிகளிலும், குஜராத்தில் 26 தொகுதிகளிலும், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதியிலும், கர்நாடகத்தில் 14 தொகுதிகளிலும், கேரளத்தில் 20 தொகுதிகளிலும், மகாராஷ்டிரத்தில் 14, ஒடிசாவில் 6 என உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10 தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தில் 5 தொகுதிகளிலும், டாமன் அண்ட் டையூவில் 1 தொகுதி என 115 தொகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இதை தவிர ஒடிசாவில் உள்ள 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்த தேர்தலில் 1612 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் அவர்களில் 570 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பீகாரிலும், பிரியங்கா காந்தி, ஸ்மிருதி இரானி கேரளாவில் இறுதிக்கட்டமாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வடைகின்றது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே முத்தையம்பாளையம் கருப்பசாமி கோவில் விழா கூட்ட நெரிசல் சிக்கி 7 பேர் பலியாகி உள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள முத்தையம்பாளையத்தில் கருப்பசாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். படிக்காசு வழங்கும் நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அப்போது கூட்டத்தில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 7 பேர் பலியாகினர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை சேர்ந்த சாந்தி, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை சேர்ந்த ராமர் என்பவரும், சேலம் கந்தாயி, கடலூர் பிள்ளையாபுதூர் பூங்காவனம் என்பவரும், கள்ளக்குறிச்சி வடபொன்பரப்பி வள்ளியும், கரூர் நன்னியூர் புதூர் லட்சுமிகாந்தனும், திட்டக்குடி ராஜேந்திரன் ஆகியோரும் உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள இவருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கு மே 2ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான கால அட்டவணையை சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது மே 2ஆம் தேதி தொடங்கும் என்றும், விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 31ஆம் தேதி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் 3ஆம் தேதி ரேண்டம் எண்கள் வெளியிடப்படும் எனவும், ஜூன் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு ஜூன் 20ஆம் தேதியும், முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கான கலந்தாய்வு ஜூன் 21ஆம் தேதியும், விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு ஜூன் 22ஆம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை 30ஆம் தேதியுடன் கலந்தாய்வு முடிவடைகின்றது. வாசகர்கள் ஊகிக்கும் வகையில் எழுதுவதாக பேச்சு வந்துவிட்டால் கதை எழுதுவதை நிறுத்திவிடப் போவதாக எழுத்தாளர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் ராஜேஷ்குமார் எழுதிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை அடையாறில் நடைபெற்றது. நடிகரும் இயக்குநருமான பாக்கியராஜ் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜேஷ்குமார், வாசகர்களை ஆச்சரியமூட்டும் வகையில் எழுதினால் மட்டுமே எழுத்துலகில் நீடிக்கலாம் என தெரிவித்தார். படம் சக்சஸ் ஆகணும்னா, வாசகனை பேச வைக்கணும்னா, நீங்க கண்டிப்பா ஒரு நாவலாசிரியர் பக்கத்துல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு சார் பாக்யராஜ் சார் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற காரணம் ரைட்டர்ஸ் வச்சுக்கிட்டார் பக்கத்துல வரும். அந்த மேக்கிங் சரியா கொடுத்தா படம் வெற்றி அடையும். அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். இங்க சில பேர் என்ன பார்த்தாங்க, ஒரு 4-5 இயக்குநர்கள் என்ன பார்த்தாங்க. அவங்க கோயம்புத்தூருக்கு வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு உதவ தயாராயிருக்கேன்னு சொல்லித்தராங்க. மதுராந்தகம் அருகே வனதுர்கை அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கோட்டை பூஞ்சை கிராமத்தில் வனதுர்கை அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
பெங்களூரில் நடைபெற்ற ராமநவமி விழாவின் போது மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் நாகராஜ் இசை கேட்டபடி நடனமாடிய காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பெங்களூருவில் ராமநவமி விழாவில் மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் நாகராஜ் கலந்து கொண்டார். அப்போது மேலதாளத்துடன் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடைபெற்றதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த அமைச்சர் நாகராஜ் கலைஞருடன் சேர்ந்து தானும் நடனமாடி அசத்தினார். அமைச்சரின் ஆவேசமான நடனத்தை கண்ட பார்வையாளர்கள் வியந்தனர். இவர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாம்பு நடனமாடி பொதுமக்களை மகிழ்வித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் லாரி மீது பேருந்து மோதிய பயங்கர விபத்தில் 7 பேர் பலியாகி உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மெயின்புரி என்ற பகுதி அருகே ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பயணிகள் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னே சென்ற லாரி மீது பயணிகள் பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் 7 பேர் பலியாகினர், 34 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணிகள் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர்கள் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் புறநகர் ரயிலில் இளைஞர்கள் குறும்பு செய்து கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் இயக்கப்படும் புறநகர் ரயில்களில் பொது போக்குவரத்தின் உயிர்நாடியாக உள்ளன. ஏழை முதல் பணக்காரர் வரை அனைவரும் மிக குறைந்த கட்டணத்தில் ரயில்களில் அனைத்து இடங்களுக்கும் பயணம் செய்து வருகின்றனர். ரயில் பாதைகள் அதிகம் இருந்தாலும் அதிக எண்ணிக்கையில் ரயில்கள் இயக்கப்பட்டாலும் அவற்றில் கூட்டத்திற்கு எப்போதும் குறைவு இருக்காது. இந்நிலையில் மும்பையில் ஓடும் புறநகர் ரயிலில் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் விளையாடிக் கொண்டும் குறும்பு செய்து கொண்டும் பயணம் செய்த காட்சி இணையதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தாத்தூரில் 3 பிள்ளைகளின் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே சித்தாத்தூரை சேர்ந்த ராஜகுமாரிக்கும் குறிப்பிட்டபுரத்தை சேர்ந்த விஜேந்திரன் என்பவருக்கும் 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் ராஜகுமாரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். ராஜகுமாரியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரது பெற்றோரும் உறவினர்களும் ஆசனூர் சிறுவத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சு நடத்தி கலைந்து போகச் செய்தனர். புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.